தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் சண்டையில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேருக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை, சில பேருக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை, சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஈரானும் இந்தியாவுடைய நட்பு நாடு தானே, அப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்திற்கான பல விடைகள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். இஸ்ரேலும் இந்தியாவும் நட்பு நாடு, ஈரானும் இந்தியாவும் நட்பு நாடு. இது உண்மை, 100% உண்மை. உலகத்திலேயே மூத்த இனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்துக்கள் ஒன்றும் யூதர்கள் ஒன்றும் அப்படின்னு நம்ம கருதலாம். ஸோ இது ஒரு நீண்ட காலமான ஒரு தொடர்பு. அது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் யூதர்கள் துன்புறுத்தப்பட்ட போது இந்தியாவில் அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த நன்றி கடன் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஈரானிய இந்தியாவுக்கு நட்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. ஈரான் ஒரு ஷியா முஸ்லீம் கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு சுன்னி முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது மட்டும் கிடையாது. ஈரானுக்கு இந்தியாவுடைய மார்க்கெட் தேவை. ஏன்னா அவன் வைத்திருந்த ஆயிலை யாருமே வாங்காத போது அதை இந்தியா வாங்கிடுச்சு. ஏன் வாங்கிடுச்சு? இந்தியாவுக்கு ஈரான் என்ன உதவி பண்ணிச்சு? ருப்பீஸ்லேயே பெட்ரோலை விற்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா உதவிகள். அது மட்டும் இல்லாமல் சபார் போர்ட் அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே வருது. ஸோ ஈரானும் இந்தியாவோட நெருக்கமாக இருக்குது. இந்த வீடியோ குறிப்பாக நான் யாருக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், கண்மூடித்தனமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில அவங்களே தன்னை முற்போக்குவாதிகள், நடுநிலைவாதிகள், செக்குலரிஸ்ட் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிறவங்க ஈரானுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது போல் பல தகவல்கள் நிறைந்த சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களை அடையும். ஃபஸ்ட்டு ஈரானுடைய சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஈரானை 1979ஆம் ஆண்டு வரைக்கும் பெஹல்வி வம்சம் அப்படிங்கிறவங்க தான் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அவங்கள ஷா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த குடும்ப ஆட்சி தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இந்த குடும்பம் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அப்போது அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஆயிலினுடைய அந்த கிடங்குகள் யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கிலாண்டோடைய கண்ட்ரோலில் இருந்தது. என்னதான் அங்கே மன்னராட்சி இருந்தாலும் அங்கே ஜனநாயக முறையாக தேர்தல்கள் நடைபெறும். அந்த தேர்தலில் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக பல பேர் வருவாங்க. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை பொது உடைமையாக்குறாரு, அதாவது நேஷனலைஸ் பண்ணுறாரு. அது அமெரிக்காவுக்கு பொறுக்கலை. அமெரிக்கா ராஜா உடைய உதவி மூலமாக அந்த பிரைம் மினிஸ்டரை தூக்கி வெளியே வீசுகிறாங்க. மீண்டும் அந்த எண்ணெய் கிடங்கு திருப்பி இங்கிலாந்து கைக்கு போகுது. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ராஜா மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இப்படி நம்மளுடைய மானத்தை அடகு வச்சுட்டாரு, அந்த பிரைம் மினிஸ்டர் இந்த எண்ணெய் கிடங்கை நேஷனலைஸ் பண்ணார், இந்த ராஜா திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம். இந்த கோபம் மெல்ல 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 புகைய இதை ஈரான்லேருந்து துரத்தி விடப்பட்ட ஒருத்தர் கோமனி அப்படின்னு சொல்லி, அவர் ஈரான்லேயே இல்லை வெளிநாட்டில் இருந்தார். அங்கே இருக்கிறவர் இதை பயன்படுத்தி ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை அந்த ராஜா குடும்பத்துக்கு எதிராக திருப்பி அங்கே ஒரு உள்நாட்டு போர், ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ணுறாரு. அது கலவரங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த மாதிரி அப்படியே சேம். அது பெரிய அளவில் போன உடனே அந்த ராஜாவால் அங்கே இருக்க முடியல. ஷா கிளம்பி எஜிப்டுக்கு போயிடுறாரு. அங்கே அவர் ரொம்ப நாள் கழித்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈரான் முழுக்க முழுக்க இவருடைய கண்ட்ரோலில் வருது. கொமினி அப்படிங்கிறவருடைய கண்ட்ரோலில் வருது. அவர் பல ஆண்டு ஈரானை ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் மரணித்த பிறகு காமனி அப்படிங்கிறவர் அங்கே ஆட்சிக்கு வரார். ஸோ அவர் தான் இப்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடர். ஸோ இப்போ நம்ம வீடியோவுடைய டாப்பிக்கு வருவோம். ஈரானில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஈரானுடைய கான்ஸ்டியூஷன், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன், அதாவது உலகத்தில் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி ஈரான்லேயுமே இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன் தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன். அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லா என்ன சொல்லுதுன்னா ஷியாஸ் லா, ஷியாஸ் இஸ்லாமிக் லா, அதாவது இஸ்லாமியர்கள்லேயே ஷியா பிரிவினர்கள் பின்பற்றக்கூடிய ஜஃபாரி அப்படிங்கிற ஒரு வழிமுறையை, ஒரு லாவை தான் ஈரான் பின்பற்றுது. அங்கே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார்? நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் லீடர். இப்போ இருக்கக்கூடிய காமனி அவர் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர். அவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. யார் வேணால் கோர்ட்டு சட்டம் கிட்டம் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம். கடைசியில் அவருக்கு பிடிக்கலன்னா அந்த சட்டத்தை மாற்றலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறவர் தான் அங்கே ஹையஸ்ட் அத்தாரிட்டி.
லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்ன? இஸ்லாமிக் கவுன்சிலேட் அசம்பிளி. எப்படி இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கோ அது மாதிரி அங்கே இஸ்லாமிக் கவுன்சிலேட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் அங்கே ஹையஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு. ஈரானில் ட்ரெஸ் கோடு மிக முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு ஹிஜாபு கம்பல்சரி. அது ஈரானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அங்கே போகிற டூரிஸ்ட்டுக்கு கூட ஹிஜாப் அப்படிங்கிறது 100% அவங்க அணிய வேண்டும். ஹிஜாப் அணியாமல் பெண்கள் வெளியே வரக்கூடாது. பெண்களுக்கு மட்டும் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன், ஆண்களுக்கும் இருக்குது. ட்ரௌசர் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போடக்கூடாது. ஸோ ஆண்களுமே பப்ளிக் வெளில வரும்போதோ இல்லை வீடுகள்லையோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ட்ரெஸ் கோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதரிங், கூடுதல். கூட்டமாக கூடுவோம்ல, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரிசப்ஷன், ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இந்தியாவில் போயிருப்போம், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேதரிங்கில் ஆண்களும் பெண்களும் கலந்துக்க கூடாது சேர்ந்து. அப்படி கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட போய் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து பெர்மிஷன் வாங்கணும். இன்றைக்கி இங்கே ஆண்களும் பெண்களும் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆணும் பெண்ணும் குடும்பமாக கூடி சந்தோஷமாக சிரித்து பேசுறதுக்கு கூட அங்கே சட்டம் கிடையாது. அதற்கு கூட நீங்கள் பர்மிஷன் வாங்கினால் மட்டுமே முடியும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மக்களை நெருக்கக்கூடிய ஒரு சட்டமாக அங்கே பார்க்கப்படுது. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே இந்த சட்டத்தின் மீது ஒரு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க 1979 வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்கள போட்டு அடைச்ச உடனே அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இன்றைக்கும் அந்த இந்த சட்டத்துக்கு அங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் அண்ட் மீடியா. அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஈரானுக்கு கண்மூடித்தனமாக போட்டி போட்டு வருந்து கட்டி சப்போர்ட் பண்ணுறீங்களே, அது எதுவுமே ஈரான்காரனால பார்க்கவே முடியாது. ஏன்னா ஈரானில் ட்விட்டரும் கிடையாது, ஃபேஸ்புக்கும் கிடையாது, இன்ஸ்டாகிராமும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சைனா மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற நாடுகளெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்குது. ஈரானில் இது எதுவுமே கிடையாது, எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஜேர்னலிஸ்ட்டு. சட்டத்துக்கு எதிராக இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை ஒரு காலமோ எழுதுனா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இந்தியாவில் காத்துன்னு கத்துறீங்க, இங்கே சுதந்திரம் இல்லை, ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு. இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே ஆட்சி பண்ணக்கூடிய அரசாங்கத்தை அள்ளும் பகலுமாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விமர்சனம் பண்ணுறாங்க. அது மாநில அரசாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாக இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு ஃப்ரீயாக, அதில் பலதும் அவதூறு, பொய் இருந்தாலும் அவர்களெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஈரானில் உண்மையிலே அரசு ஒரு தவறு செய்தாலும் அதை சுற்றி காட்டினா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஃப்ரீடம் கிடையாது. அப்போ கண்மூடித்தனமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இதுக்கும் சேர்த்து தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜன். ஆப்வியஸாக அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் இஸ்லாமிக்லேயே நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஷியா இஸ்லாமிக் கண்ட்ரி. அங்கே இஸ்லாம் மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போனீங்க அப்படின்னா அது சட்டவிரோதமானது, உங்களை தண்டிப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிவில் லா ஒரு நெப்போலியனிக் கோட் ப்ளஸ் இஸ்லாமிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. வழக்கமாக எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரியுமே ஃபாலோ பண்ணக்கூடிய சட்டங்கள் தான். கிரிமினல் லா என்ன சொல்லுது அப்படின்னா அங்கே 3 விதமான சட்டங்கள் இருக்குது. ஹுடூட், குவிசாஸ், தசீர் அப்படின்னு 3 விதமான சட்டங்கள் இருக்குது. அதில் ஹுதூத் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ்டு பனிஷ்மெண்ட். இந்த தப்பு பண்ணால் இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், இந்த தப்பு பண்ணால் இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பனிஷ்மெண்ட்டை அவங்க வழங்குவாங்க. மற்ற 2 சட்டமும் என்னென்னா, அந்த கேஸை யார் கவனிக்கிறாங்களோ அந்த ஜட்ஜு என்ன வேணால் தண்டனைகள் கொடுக்கலாம். இதில் பப்ளிக்காக தூக்கில் போடுற அளவுக்கு அங்கே சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி லா, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதில் பெண்களுடைய திருமண வயது 13, ஆண்களுடைய திருமண வயது 15. இது பார்க்கக்கூடிய 90s கிட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா 15, 13 ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு கிடையாது. உடனே நாங்கள் ஈரானுக்கு கிளம்பி போகிறோன்னு போய் கிளம்புனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய ரிலீஜனையும் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ 90s கிட்ஸ் உடனே கிளம்பி போயிடாதீங்க. அங்கே பெண்களுக்கு 13, ஆண்களுக்கு 15. இதையும் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. பாலிகாமி லீகல் ஃபார் மென், அதாவது அவங்களுக்கு 4 மனைவிகளை வர வைத்து கொள்ளலாம். ஒரு ஆண் 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது இயல்பாக எல்லா இஸ்லாமிய நாடுகள்லையும் இருக்கிற சட்டம் அங்கே இருக்குது. டிவோர்ஸ் ஆண்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், பெண்களுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிஜிடாக ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு பெண்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்.
குழந்தையோடைய கஸ்டடி. இந்தியா என்ன சொல்லுது? குழந்தைகளுக்கு முதல் உரிமை யாருக்கு? அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஈரான் அதை சொல்லலை. குழந்தையினுடைய முழு உரிமையும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொலிட்டிக்கல் லா. கார்டியன் கவுன்சில் ஒப்புக்கொள்ளாமல் ஒரு புதிய கட்சியை துவங்க முடியாது. இந்த நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வராங்கல்ல, அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் நடிகன், எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குங்கிறதுனாலே டார்ச் பிடிச்சிக்கிட்டோம், டிவியை பிடிச்சிக்கிட்டோம், நிறையா கூட்டங்கள் வருதில்ல, அந்த மாதிரிலாம் அங்கே கட்சி துவங்க முடியாது. அங்கே கார்டியன் கவுன்சில் அப்ரூவ் பண்ணால் மட்டுமே கட்சிகளை துவங்க முடியும். ஸோ ஒரு அரசியல் கட்சி அங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான விஷயம். அதுக்கப்புறம் ஆக்டிவிசம். நான் சொன்னேன்ல, திருப்பி அங்கே தான் வரேன். முற்போக்குவாதிகள், சமூக நீதிவாதிகள் அனைவருக்கும் நீங்கள் ஈரானுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அநேகமாக ஜெயிலில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. முதல்ல ஜெயிலில் தூக்கி போடுறதே உங்களையாக தான் இருக்கும். ஸோ ஆக்டிவிசம் ஈரானில் சுத்தமாக கிடையாது. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது பனிஷ்மெண்ட். ஸோ ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் ஆக்டிவிசமே பண்ணக்கூடாது. ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி உள்ளதாக வைப்பாங்க. லா ஃபார் டூரிஸ்ட் அண்ட் ஃபாரினர்ஸ் சேம், முன்னாடி பார்த்த மாதிரி தான். ட்ரெஸ் கோடை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், கரெக்டாக பிஹேவ் பண்ணோம். ஆல்கஹால் இல்லை, அது குடிக்கக்கூடாது, அங்கே விற்கவோ வாங்கவோ குடிக்கவோ கூடாது. அன்மேரிடு கப்புள்ஸ் வந்து சேர்ந்து ஹோட்டலில் தங்க முடியாது. ஸோ உங்கள் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியோடு நீங்கள் ஈரானுக்கு போனீங்கன்னா தனித்தனியாக தான் தங்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி. கவர்மெண்ட்னுடைய முக்கியமான கட்டிடங்கள், முக்கியமான தளங்களை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்தது பார்க்கணும், இவ்வளவு சொன்னியே, இவ்வளவு கெட்டது சொன்னியே, அந்த நாட்டில் நல்லது எதுவுமே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இருக்குங்க. எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஈரான்லேயும் சில நல்ல சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்கஹால் ப்ரொஹிபிட்டட். மது ஒழிப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்தது. அந்த கூட்டம் அந்த மது ஒழிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஈரானில் ஆல்கஹால் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். அதே மாதிரி எல்ஜிபிடிக்யூ, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இந்த எல்ஜிபிடிக்யூ. அந்த ஆபத்தை தான் இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற பேரில் ஒரு வெஸ்டர்ன் பவர், டீப் ஸ்டேட், ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கு. அது ஈரானில் கிடையாது. எல்ஜிபிடிக்யூன்னு சொன்னீங்கன்னா அங்கே சவுக்கெடுத்து அவங்கள பேத்துருவாங்க. அடுத்தது கேம்பிளிங் கிடையாது, சூதாட்டம் கிடையாது. நல்ல சட்டம். சூதாட்டம் கிடையாது. பாராட்டுக்கள் ஈரான் அரசுக்கு. ட்ரக்ஸு கிடையாது. ட்ரக்ஸு வைத்திருந்தாலோ கொடுத்தாலோ விற்றாலோ பயன்படுத்தினாலோ அங்கே தண்டனைக்குரியது. ஆனால் ஈரானில் ட்ரக்ஸு இருக்குது. ஆல்கஹாலை விட ஈரானில் அதிகமாக நடமாடக்கூடிய விற்கக்கூடிய ஒரு பொருள் ட்ரக்ஸாக இருக்குது. சட்டம் இருந்தாலும் அதை அங்கே அவங்க சரியாக பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிரிட்டிசிசம் ஆஃப் ரிலீஜன் அண்ட் லீடர். அந்த நாட்டினுடைய மதத்தை தேவையில்லாமல் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடலாம். உங்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கக்கூடிய சட்டம் ஈரானில் இருக்குது. இப்படி ஈரானில் பல கெட்ட சட்டங்கள் இருந்தாலும் சில நல்ல சட்டங்கள் அங்கேயும் பின்பற்றப்படுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு 1979 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஈரான் ஆட்சி மீது ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் போக போக அவங்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு தனி மனிதரை நோக்கி போகக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. எல்லா முடிவுமே ஒருத்தர் எடுக்கிறாரு. இங்கே மக்களினுடைய ரோல் கிடையாது. மக்கள் கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்டால் அந்த மக்களையே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க, இல்லை தூக்கு தண்டனை கொடுத்து அவங்கள கொன்னுடுறாங்க. இந்த சட்டத்தை தானே எதிர்த்து நாங்கள் போராடணும். அந்த போராட்டத்தின் மூலமாக தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்படி வந்த பிறகும் திருப்பி நீங்களும் அதே பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கு. அந்த கோபத்தை ஈரான் மக்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் அரசை தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை பயன்படுத்துவாங்களா? அதை பயன்படுத்தி இந்த ஒரு கழுத்தை நெரிக்கக்கூடிய சட்டத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த அரசை, இந்த அதிகாரிகளை தூக்கி வீசி வெளியே இருந்து ஈரானிய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்களா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.